ஹலோ டியர்ஸ், அஃபிஷியலாக கவுன்சிலிங் டேட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் இன்றைக்கி மெயிலில் வந்திருக்கு. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் மெயிலில் வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்திருக்கும், சரிங்களா? ஸோ அதாவது மார்க் இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கும். பட்டு மெயில் எல்லாத்துக்கும் சீட் கிடைக்குமானா அது டவுட்டு தான், சரிங்களா? நீங்கள் போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அந்த குரூப் உங்களுக்கு பிடிக்கணும். இன்னொரு விஷயம், அந்த குரூப் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அந்த ரெண்டு இதுவுமே இருக்குது. ஸோ அதனால் அவைலபிள் இருந்தால் உங்களுக்கு சீட் கிடைக்கும், சரிங்களா? Tentative cut-off mark for first admission counseling, intimations about first counseling date, டைம் ஸ்லாட் போட்டிருக்காங்க, சரிங்க? அப்ளிகேஷன் கைண்ட்லி நோட் டேட் அண்ட் டைம் ஸ்லாட் ஃபார் அட்மிஷன் கவுன்சிலிங் பிஎஸ்டி கேஸ் ஃபார் அப்ளிகண்ட் டிஎன் போர்டு அப்ளிகேஷன் டேட் அண்ட் டைம் ஆஃப் கவுன்சிலிங் வில் பி இன்டிமேட் டு ஈச் கேண்டிடேட் வியா இமெயில். ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே மெயில் வந்திருக்கும், எப்போ உங்களுக்கு டைமு டேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது காமனாக கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் கட் ஆஃப் மார்க் அட்மிஷன் கவுன்சிலிங் டேட்டு ஸ்ட்ரீம் 10/5 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? 10/5 400 to 395 ஸ்லாட் 1க்கு 8:30 to 10 AM. ஸ்லாட் 2 பார்த்தீங்கன்னா 10:30 AM to 12 noon. 394 to 390 மார்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது மேஜரோட மார்க்கு, சரிங்களா? மேஜர் சப்ஜெக்ட் 400 இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கட் ஆஃப் போட்டிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 12:30 ஒரு ஸ்லாட் நடக்குது, அது 389 to 383. ஸ்லாட் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மணி வரைக்கும் நடக்குது. ஸோ அது 382 to 377, சரிங்களா? அதே போல் 11/5 நடக்குது, 12/5 நடக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வைஸ் பிரித்து போட்டிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் டேட்டு ஸ்ட்ரீமுன்னு போட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீமு பிஎஸ்சி அப்படி இருக்குது இல்லைங்களா, பிஎஸ்சி குரூப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, அதெல்லாம் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு அதே போல் 4ஆக பிரித்து உங்களுக்கு மார்க்கையும் கவுன்சிலிங் கட் ஆஃபையும் போட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ எந்த இதில் உங்களோட மார்க் இதில் அப்டேட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்க. கண்டிப்பாக மெயில் வந்ததை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு தான் நீங்கள் போகணும், சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. Applicant interested in joining BA Tamil, BA English program can attend counseling only for the program as per the communication received the mail. மெயில் வந்ததுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். If invited for BA Tamil, BA counseling, they cannot participate in counseling, சரிங்களா? கவுன்சிலிங் உங்களுக்கு கிடையாது, டைரெக்டாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். Call for counseling does not confer any right admission subject availability of seatsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் ஹூ ஹேவ் ஸ்டடிட் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்டு, சயின்ஸ் ஸ்ட்ரீமில் சயின்ஸ் படிச்சிருக்கணும். ஃபர்தர் டேட்ஸ் அண்ட் கவுன்சிலிங் வில் பி இன்டிமேட் பை த மெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடக்கிற ஸ்லாட்டெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அதாவது 12/5 to கேண்டிடேட் விட்டு ஃபர்தர் கட் ஆஃப் பேஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே முக்கால்வாசி எய்டடெல்லாம் முடிஞ்சிடும், சரிங்களா? ஸோ இந்த வருஷமும் நியூவாக தான் கவுன்சிலிங் வந்திருக்கு, சரிங்களா? போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷமும் நியூவாக தான் இதை பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இந்த மாதிரி ஒரு டேபிளேஷன் எல்லாத்துக்கும் கொடுக்கல, இந்த மார்க் பிரிச்செல்லாம். ஸோ நீங்கள் போய் அட்டன் பண்ணி பாருங்கள். 10/5 அதாவது உங்களுக்கு ஃப்ரைடேலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. அவங்க இமெயிலில் என்ன டேட்டுன்னு பார்த்துக்கோங்க. என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ உங்கள் மார்க்ஸ் இதில் இருக்குது, உங்களுக்கு மெயில் வந்திருக்கு அப்படின்னா மெயிலை நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்புங்க. உங்கள் நேமெல்லாம் ஷேர் பண்ண மாட்டேன், ஆனால் மெயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் சொல்லலாம், ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.